ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம 2024ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா எடுக்கப்பட்ட ஃபியர் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம வேதிகா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க கடைசியில் பார்த்தா சம்பத்னு ஒருத்தன் தேடிக்கிருக்காங்க. அவங்க வந்து அவரோட லவ்வரு அவரை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவனை தேடிக்கிருக்காங்க. இவங்க ஏன் அந்த மனநல ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சம்பத்ன்றது யாரு, ஏன் இவங்களை இப்படி துன்புறுத்துறாங்க, ஏன் இவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க, இதுக்கெல்லாம் விட தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இப்போ இந்த படம் 8.5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் போய் இந்த படத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தோம். உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு 70 அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங்கு, மியூசிக்கு, பெஸ்ட் ஆக்டிங்கு, இந்த மாதிரி ஒரு 4-5 இதுல ஒரு 70 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். சரி, அந்த படம் வாங்கின அவார்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா உண்மையிலே ஒர்த்து தான். ஏன்னா படத்துல மெயினானது அந்த எடிட்டிங். ஏன்னா இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தூங்குவாங்க. ஆனா எந்திரிக்கும் போது பார்த்தா வீட்டுல எந்திரிக்கிறாப்புல காமிக்கிறது, வீட்டுல இருந்து எந்திரிச்சு கதவை திறக்கிறாப்புல பார்த்தா அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுல இருக்காப்புல காமிச்சது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசா காமிக்கிறது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. என்னதான்டா சொல்ல வரீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா ஒரே சீனே ரிப்பீட் ஆகிறாப்புல இருக்கோ அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனா கடைசி ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்துக்கும் ஒரு விடையை கொடுத்து உங்க மைண்டை பூரா அப்படியே ஓப்பன் ஆக்கி விட்டுருவாங்க. ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. உண்மையிலே இந்த படத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் பாக்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். நல்ல ஒரு ஹோம் தேட்டர்ல பாருங்க. ஏன்னா சவுண்டு, பிஜிஎம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.